ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. கீழேருந்து ஹைட் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாக்கி வந்து தையல் வாசிக்கு விட்டுக்கலாம். இது ஒரு மாடலுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ இந்த 4 இன்ச்சில் வந்து சென்டர் பாயிண்ட் 2 இன்ச்சு, இந்த சைடில் அகலம் வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான் அதை மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு சின்ன அழகான பேட்டர்ன் தான். இது ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கீழே பாருங்கள் லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சின்ன கோன் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைனலில். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளவுஸு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்னு. பாருங்கள், இது அழுங்காமல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு வருதுங்களா? இப்போ இந்த ஷேப்பை வந்து லைனிங், இது வந்து லைனிங் கிளாத்து. ஸோ நல்ல கிளாத்து மேலே வச்சு அப்படியே அடித்து நம்ம திருப்பிக்கலாம். இது ஃபுல்லாக அப்படியே அடித்து திருப்பி அந்த கார்னர்லாம் வந்து ஊசி வச்சு நல்லா திருப்பிக்கலாங்க. இது வந்து மேலே துணிப்பத்தெல்லாம் கேட்க வேண்டாம். இது ஒரு பேட்டர்னுக்காகவும் மாடலுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கோல்டு லேஸ் எடுத்து அந்த பேட்டர்ன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு அந்த மேலே வரைக்கும் அப்படி கொண்டுட்டு வந்து அது என்ன ஷேப்பு நம்ம தைச்சிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த கோல்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ரோஸ் கலர் கிளாத்தில் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட் மாதிரி அகலமாக எடுத்திருக்கேன். எடுத்து அது வந்து சென்டரில் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த போ இருக்கு இல்லைங்களா, பூ மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை. ஸோ அது வந்து இந்த ரோஸ் கலரில் சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து பாருங்கள் இந்த ஸ்லீவில் வச்சு ஒரு சின்ன பட்டனும் ஒரு நாட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் அந்த சென்டரில் இந்த இடத்துல வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேயே ஒரு பட்டனும் ஒரு நாட்டும் வச்சுருக்கேன். வச்சு நம்ம ஊசி நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைச்சிட்டு அது மேலே வச்சு நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கு பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.